வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். இது விஐடி பண்பலை 90.8 அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கேன். அண்ட் ஏன் கூட இன்னைக்கு மொத்தம் 3 பேர் வந்திருக்காங்க. டாக்டர் விசாலாட்சி, அப்புறம் நிஷா, ஆர்ஜே குமரன். ஸோ நாங்கள் 4 பேரும் தான் இன்னைக்கு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு அற்புதமான பல தகவல்களை கொண்டு வந்து கொடுக்கலான்னு வந்திருக்கோம். ஸோ தொடங்கலாமா? எஸ் சார். ஓகே. ஸோ இன்றைக்கி 2 முக்கியமான விஷயங்கள். ஒன்று நம்மளோட லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டே, இன்டர்நேஷ்னல் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டே அப்படின்ற ஒரு நாளை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு கொண்டாட்ட தினத்தில் நம்ம அதை பற்றின பல தகவல்கள், ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாத்தையும் கொடுக்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ஆர்கன் டொனேஷன் டே, அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது 2 பற்றி தான் இன்றைக்கி அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி இருக்க போகுது. ஸோ ஓப்பனிங்லாம் கொடுத்தாச்சு, இனிமேல் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். சொல்லுங்கள் மேம், என்ன இன்றைக்கி பேச போகிறோம்? எஸ் சார், இன்னைக்கு வேர்ல்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டேவை பற்றி நம்ம கொண்டாடலாம். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்டோனேஜ் பீரியட்லேருந்தே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டே இருக்குது, லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ப்ராக்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு இன்னும் நீங்கள் ப்ரூஃப் வேணும்னா கேவ் டிராயிங்ஸ் இருக்குல்ல, குகை வரைபடங்கள், அது எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா இட் வாஸ் டன் வித் லெஃப்ட் ஹேண்டில் தான் அதெல்லாம் அதிகமாக வரைஞ்சிருக்காங்க. அண்ட் ரைட் ஹேண்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்மளுக்கு எப்படி வந்துச்சுன்னா, சன் வர்ஷிப், சூரிய வழிபாடு எப்போ ஆரம்பிச்சதோ அப்போ தான் ரைட் ஹேண்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்மளுக்கு வந்துச்சு ஹியூமனிட்டிக்குள்ளே. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நார்தர்ன் ஹெமிஸ்பியர் ஆஃப் த வேர்ல்ட், நம்ம பூமியை நார்தர்ன் அண்ட் சவுதர்ன் ஹெமிஸ்பியராக பிரிக்கிறோம்ல. நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் என்ன செய்வாங்கன்னா, சவுத்து நோக்கி தான் ஃபாலோ பண்ணுவாங்க சன்னை. ஸோ தட் நீங்கள் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட்டுக்கு வந்தீங்கன்னா தான் சன் வெஸ்ட்டில் செட் ஆகும். அண்ட் இதனால தான் நம்மளுக்கு எப்படி வந்துச்சுன்னா, வலது கை நோக்கி போகணும், you have to move towards the right hand side. Right hand side is a great significance னு வந்துச்சு. ஓகே. ஸோ இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடு தான் சிக்னிஃபிகண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு முதல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏன் சிக்னிஃபிகண்ட் இல்லைன்ற ஒரு கொஷனும் நமக்கு வரும். ஸோ எல்லாரும் பெரும்பான்மையாக ரைட் ஹேண்டே யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால லெஃப்ட் ஹேண்ட் ஒன்றும் பெருசாக கன்சிடர் பண்ணாமல் போயிட்டாங்க ஆரம்ப காலகட்டத்தில். பட் ஆனால் அந்த ஒரு முடிவை மாற்றணுன்றதுக்காக தான் இந்த நாளே இன்றைக்கி கொண்டாடப்படுது. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த இடது கை பழக்கமாக இருக்கட்டும், இல்லை வலது கை பழக்கமாக இருக்கட்டும், நல்ல பழக்கங்களாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே, நம்மளுடைய கைகள் உருவாக்கக்கூடிய அந்த சிலையாகட்டும், இல்லை ஒரு எழுத்தாக இருக்கட்டும், எல்லாமே அற்புதமாக இருக்கணுன்றது தான் எண்ணமே தவிர அது எந்த கையிலேருந்து உருவாகுதுன்றது நம்மளுடைய முக்கியமான ஒரு விஷயமா இருக்காது அப்படின்றது தான் என்னுடைய கருத்தும் கூட. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நிஷா? அதுதான் சார், கண்டிப்பாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ் சொல்லணும்னா தே ஆர் அப்படியே அந்த கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ்லேயும் திங்கிங் ஸ்கில்ஸ்லேயும் அவங்க எக்ஸ்ட்ராடினரி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரெயினில் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு இருக்குல்ல. ஸோ ரைட் சைட் ஆஃப் த பிரெயின் லெஃப்ட் சைட் ஆஃப் த பாடியை கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரி லெஃப்ட் சைட் ஆஃப் த பிரெயின் ரைட் சைட் ஆஃப் த பாடியை கண்ட்ரோல் பண்ணுது. இதில் ரைட் சைட் ஆஃப் த பிரெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது திங்கிங் ஸ்கில்ஸ், கிரியேட்டிவிட்டி, அதுக்கெல்லாமே பேர் போனது ரைட் சைட் ஆஃப் த பிரெயின். லெஃப்ட் சைட் ஆஃப் த பிரெயின் அதே மாதிரி என்னென்னா லாஜிக்கல் திங்கிங், அப்புறம் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், அதுக்கெல்லாம் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது லெஃப்ட் சைட் ஆஃப் த பிரெயின். ஸோ ரைட் சைட் ஆஃப் த பிரெயின் லெஃப்ட் சைட் ஆஃப் த பாடி கண்ட்ரோல் பண்ணுறதுனால லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அந்த திங்கிங் அண்ட் கிரியேட்டிவிட்டி ஸ்கில்ஸ் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டேவை ஃபர்ஸ்ட் 1976 தான் ஒரு அஃபிஷியல் ஹாலிடே வைக்கணும், அப்படி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றத முன் வைக்கிறாங்க. ஆனா அது 1992 தான் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டேக்கு அஃபிஷியல் ஹாலிடேவா கொண்டுட்டும் வராங்க. இந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டே எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வேர்ல்டு மோஸ்ட்டாக ரைட் ஹேண்ட் டாமினண்ட்டாக தான் இருக்குது. ஸோ என்னென்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஃபேஸ் பண்ணுற டிஃபிகல்ட்டிஸ், அந்த ஸ்ட்ரகிள்ஸ், அதெல்லாம் மக்களுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்புறம் இப்போ மோஸ்ட்டாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நார்மல் ஆயிடுச்சு. பட் ஆனால் இந்த மிடில் ஏஜ் பீரியட் டைம்லலாம் என்னென்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸை டெவில் பொசஸ் பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வச்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ சைனிஸ்டர்னு ஒரு வேர்டு இருக்கும் லாட்டினில். அந்த வேர்டு லாட்டின்லேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. அதோட மீனிங் லெஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இப்போ மோஸ்ட்டாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய ஃபியூ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸும் ஃபேஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் இருக்க மவுஸ் எடுத்துக்கலாம். அந்த மவுஸ் மோஸ்ட்டாக ரைட் ஹேண்டடாக தான், ரைட் சைடில் தான் இருக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதுக்கெல்லாம் ஒரு டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணிட்டு. ஆனால் அதுக்கு கூட இப்போ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே, லெஃப்ட் ரைட்டு பட்டன்ஸை நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். முன்ன மாதிரி ஒரே பட்டன் லெஃப்ட் சைடுனா லெஃப்ட் சைடு மட்டுமே கிளிக் பண்ணாது இல்லாமல் ரைட் சைடையும் நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். சாஃப்ட்வேரில் அந்த சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதுவுமே கூட லெஃப்ட் ஹேண்டர்ஸை கன்சிடர் பண்ணி தான் இந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே நடந்திருக்கு, அந்த ஒரு சேஞ்சஸுமே நடந்திருக்குது. ஸோ இதை தாண்டி நீங்கள் என்ன சொல்கிறீங்க குமரன்?
இப்போ வேர்ல்ட் பாப்புலேஷன் படி பார்த்தோம்னா 7 to 10% ஆஃப் தி பாப்புலேஷன் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸாக தான் இருக்காங்க. அப்படி ஏன் லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருக்கானுங்கன்னு பார்த்தோம்னா பேரண்ட்ஸ் மோஸ்ட் லைக்லி பேரண்ட்ஸ் லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருந்தால் சைல்டும் லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருப்பாங்க. ஓகே. இப்போ யூகே போன்ற நாடுகள்லாம் பார்த்தோம்னா இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டேக்காகவே 20+ ரீஜனல் ஈவெண்ட்ஸ்லாம் நடத்துகிறாங்க. அதில் வந்து ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க, லைக் மேபி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வெர்சஸ் ரைட் ஹேண்டர்ஸ் அந்த மாதிரி. ஓகே. ஸோ இப்போ ஸ்போர்ட்ஸு இதை தாண்டி ஒரு இலக்கியம் அந்த மாதிரியான விஷயங்கள், அப்புறம் சயின்டிஃபிக்கான ஒரு சில விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணோம். உங்களுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த யாராவது ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இவங்க சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்கப்பா, எந்த ஒரு விஷயம் சொன்னோம்னாலும் அப்படி டக்குன்னு செஞ்சிருவாங்க அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? என் கசினையே சொல்லுவேன். ஓகே. என்ன பண்ணுவாங்க அவங்க? எந்த ஒரு விஷயம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மலாம் வந்து ஒரு சிசரில் ரைட் ஹேண்டில் கட் பண்ணுறதுக்கே நம்ம அவ்வளோ கஷ்டப்படுவோம். அவன் என்னன்னா லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து சரக்குன்னு கட் பண்ணி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிச்சிடுவான் ஒரு 2 minutesல அந்த வேலை. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இதுவாக இருக்கும். ப்ளஸ் அவன் ரொம்ப ஆக்டிவும் கூட. ஓகே. ஸோ நீங்கள் குமரன்? ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேரை பார்த்துருக்கேன். இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறவங்க எல்லாம் கொஞ்சம் பிரில்லியண்ட்டாகவும் கொஞ்சம் டாப்பர்ஸாகவும் இருப்பாங்க. ஓகே. ஸோ நீங்கள் உங்களோட சைடில் யாராவது? எஸ் சார், எனக்கு ட்வின் சிப்ளிங்ஸ் இருக்காங்க, ஒரு சிஸ்டர் அண்ட் பிரதர். அண்ட் சயின்டிஃபிக்கலி சொல்லியிருக்காங்க ட்வின்ஸில் ஒன்று வந்து லெஃப்ட் ஹேண்டடாக இருக்கும்னு. ஸோ என்னோட தம்பி வந்து ஞானேஸ்வர், ஹீஸ் அ லெஃப்ட் ஹேண்டட். அண்ட் நிஷா சொன்ன மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பான். ஹி ஆல்வேஸ் திங்ஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ், வெரி கிளியர், லவபிள். அண்ட் அவங்க பற்றி இன்னொன்று சொல்லணும்னா வெரி ஸ்மார்ட். ஓகே. ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எல்லாருமே ஸ்மார்ட்ன்ற ஒரு கேட்டகரியில் வந்து நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. ஓகே. ஸோ என்னோட சைடில் லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஆக்சுவலாக ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான். அவர் பார்த்தீங்கன்னா நிறைய கவிதை எழுதுவார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஸ்டார்டிங்லலாம் கவிதையெல்லாம் எழுத ஆரம்பித்தேன் அந்த காலகட்டங்களில் அவரோட கவிதையை நான் கேட்பேன், பார்ப்பேன், படிப்பேன். ஸோ அப்போ வந்து இவ்வளோ சூப்பராக திங்க் பண்ணுறாரு, எப்படி இது அப்படின்னு ரொம்ப நாள் எனக்கு தெரியாது. என்ன இவ்வளோ அழகாக கவிதை எழுதுறீங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அன்றைக்கி ஒரு நாள் எழுதிட்டு இருக்கும்போது பார்த்தா அவர் வந்து லெஃப்ட் ஹேண்டில் எழுதிட்டு இருந்தார். ஓகே, இதுவும் கூட ஒரு ரீசனாக இருக்குமோ அப்படின்னு ஒரு விஷயம் தான் எனக்கு தோணுச்சு அந்த டைமில். ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கா? இருந்ததுன்னா அதையும் சொல்லிடலாம். நம்ம இன்னும் ஒரு சில விஷயங்களை வந்து பேச வேண்டியது இருக்குது. பேசலாம். சொல்லுங்க, என்ன இப்ப லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டேல சுவாரஸ்யமான தகவல்கள் ஏதாவது? சுவாரஸ்யமா இன்னொரு தியரி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஹார்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் இருக்கு. ஸோ அதனால தான் வார்க்கு போறப்பலாம் என்ன பண்ணாங்கன்னா, ஹார்ட் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக கேடயம் இருக்குல்ல, அந்த ஒரு பிளேட் ஷீல்டு மாதிரி, அதை லெஃப்ட் ஹேண்ட்ல சோல்ஜர்ஸ் கொடுத்துட்டு ரைட் ஹேண்ட்ல வெப்பன் கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ண வச்சுப்பாங்க. அண்ட் திஸ் வாஸ் ஒன் ஆஃப் த தியரி. இன்னொரு தியரி என்ன சொல்றதுன்னா, ரைட் ஹேண்டட்னஸ் வந்து நார்மாலிட்டி அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் இஸ் அ டெஃபிஷியன்சின்னு சொல்றாங்க. இப்போ சைல்டு பர்த் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்துச்சுன்னா there's a possibility of being that அந்த சைல்டு கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்டடாக வர சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் மோர் ஓவர் சென்ச்சுரிஸ்க்கு மேலே லெஃப்ட் ஹேண்டர்ஸு கொஞ்சம் அப்யூசிவாக யூஸ் பண்ணுறாங்க, நெகட்டிவ் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி. பட் ஸ்டில் தே ஹாவ் த ஹையஸ்ட் பாசிபிலிட்டி ஆஃப் கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் எமர்ஜென்சி எக்ஸ்பர்ட்ஸ். அவங்க வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சியில் அவங்க ரைட்டாக அப்படியே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்மளை வந்து காப்பாற்றுவாங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட்ஸ் ஆர் ஸோ குட். அவங்கள பற்றி ஃபன் ஃபேக்ட்ஸ் இருக்குது. அவங்க வரைகிற ஃபிகர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட் நோக்கியே போகுமா. ஓகே. ஸோ இந்த சைட்லேருந்து அந்த சைட் நம்ம, ஆனால் நம்ம பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைட்ல தானே போகிறோம். பட் நம்ம பேசிக்கலி ரைட்டு தானே. அவங்க வந்து லெஃப்டாக இருந்து வரையும் போது அவங்களுடைய நோக்கம் ரைட் ஹேண்ட் சைட் பார்த்த மாதிரி வரைவாங்களாம் அவங்க. அண்ட் ஃபிகர்ஸ் வந்து ரைட் சைட் நோக்கின மாதிரி இருக்கும். அண்ட் தே லவ் டு பிளே அண்டர் வாட்டர் கேம்ஸ். நம்ம ஸ்கூபா பண்ணோம்ல போன வாரம், ஸ்கூபாலாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். எஸ்பெஷலி டென்னிஸ், பேஸ்பால், ஸ்விம்மிங்லாம் அதிகமாக ஜெயிப்பாங்க. சூப்பர் சூப்பர். அண்ட் யூஎஸோட பிரசிடென்ட்ஸ் பாத்தீங்கன்னா 8ல் 5 பேர் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான். ஓகே, ஒபாமா கூட லெஃப்ட் ஹேண்ட் தான். எக்ஸாக்ட்லி. அதுக்கப்புறம் 1 and 4 அப்போலோ ஆஸ்ட்ரோநாட்ஸ் அவங்களாமும் லெஃப்ட் ஹேண்ட்ஸ் தான். 250% மோர் தென் த நார்மல் லெவல் ஆஃப் இன்டெலெக்சுவல் ஐக்யூ கோஷன்ட் அவங்களுக்கு அதிகமா இருக்குமா. ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கல்ச்சுரலி நம்ம கொஞ்சம் லெஃப்ட் சைட் செய்யாத அப்படின்னு நம்ம சொன்னாலும் சயின்டிஃபிக்கலி பார்த்தீங்கன்னா அவங்களோட அறிவு வேற லெவலில் தான் இருக்கு. ஓகே. ஸோ இந்த ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அந்த ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. லியோனார்டோ டாவின்சி அவர் வந்து லெஃப்ட் ஹேண்டர். எக்ஸாக்ட்லி. ஆர்ட் அண்ட் சயின்ஸ் 2 ஏரியாலுமே அவர் வந்து ரொம்ப பிரபலமான ஒருத்தர். ஓகே. ஸோ அவரும் கூட ஒரு லெஃப்ட் ஹேண்ட். வேற யாரு லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்திருக்காங்க? வேற யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ரா வின்ஃப்ரி, ஃபேமஸ் டாக் ஷோ ஹோஸ்ட் அவங்க. அப்புறம் ஆக்ட்ரஸ் மர்லின் மன்றோ தெரியுங்களா, அவங்க.
அவங்களும் சரி, நம்மளோட ஆஸ்ட்ரோநாட் நீல் ஆம்ஸ்ட்ராங் அவருமே லெஃப்ட் ஹேண்டர் தான். மார்க் ட்வெயின், இப்படி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போலாம் ஃபேமஸ். மேடம் கியூரி கூட லெஃப்ட் ஹேண்டர் தானா? ஓ வாவ். ஆமா, சயின்ஸ்ல வந்து நிறைய பேர் லெஃப்ட் ஹேண்டர்ஸா இருந்திருக்காங்க. ஈவன் பில் கேட்ஸ் கூட லெஃப்ட் ஹேண்டர் தான். எக்ஸாக்ட்லி. அப்புறம் வேற ஜார்ஜ் புஷ், ரொனால்ட் ரீகன். இவரை யாரு மிஸ் பண்ணோம்? சச்சின் டெண்டுல்கர். ஓகே, அவருமே கூட லெஃப்ட் ஹேண்டர் தான். ஸோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் எல்லாருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸா இருந்திருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் கூட லெஃப்ட் ஹேண்ட்ல ஏதாவது எழுதணும்னா கொஞ்சம் யூரோப்ல பாத்தீங்கன்னா கார் டிரைவிங் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல தானே வச்சிருக்காங்க. ஆமா, நவ் இந்தியாலயும் இப்போ அந்த சிஸ்டம் வந்துட்டு இருக்கு. இஃப் யூ வாண்ட் யூ ஹேவ் டு பே. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் பே பண்ணீங்கன்னா ரைட் ஹேண்ட் டிரைவிங்ல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங்க்கு அதை ஷிஃப்ட் பண்ணி தராங்க. ஓகே. ஸோ இது மாதிரியான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு. ஆக்சுவலா வெள்ளூர்ல ஒருத்தர் ஒரு கார் வச்சிருப்பாரு. ஸோ வெள்ளூர்ல நீங்க அப்பப்ப பாத்துருக்கீங்களா? ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு கார் இருக்கும், ஆனா ஒரு ரைட்ல உட்காந்துருப்பாரு. என்னன்னா அதை ஆல்டர் பண்ணாங்களாம். ஆல்டர் பண்ணும்போது அந்த ஸ்டேரிங்கை மட்டும் வீல இந்த சைடு மாத்த முடியாதுன்ட்டாங்களாம். அதனால ஆள் மட்டும் இங்க உட்காந்துட்டு அந்த சைடு ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாரு. நீங்க பாத்தீங்கன்னா திடீர்னு ஏதாவது ஹைவேல போயிட்டு இருக்கும்போது பாப்பீங்க, ஆளே இருக்காம வண்டி ஓடிட்டு இருக்கும், லெஃப்ட் சைட்ல உட்காந்து வண்டி ஓடிட்டு இருப்பாரு. அவரோட கிளட்ச், பிரேக், ஆக்சிலேட்டர் எல்லாம் இந்த சைட்ல இருக்கும், ஆனா ஸ்டேரிங் மட்டும் அந்த சைடு. கங்க்ராட்ஸ் சார், புது விதமா இந்தியாக்கு செய்றீங்க. அண்ட் யூஎஸ் நேஷனல் பியூரோ ஆஃப் எக்கனாமிக் ரிசர்ச் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிராஜுவேட்ஸ் ஆனதுல லெஃப்ட் ஹேண்ட் இருக்கிற கிராஜுவேட்ஸ் வந்து எஸ்பெஷலி மென், they earn 15% more than the other men. Okay. And it's not applicable unfortunately for the women now. Okay. Oh, so left hand பழக்கம் உள்ள ஆண்கள் 15% அதிகமா சம்பாதிக்கிறாங்களாம். And it's proven. Maybe in the futureல அதுலயும் வந்து பெண்கள் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே. ஸோ இந்த ஒரு வரவேற்பு தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. இன்னொரு ஹை எஃபிஷியன்சி கெப்பாசிட்டி ஒன்று இருக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு. அவங்களோட ஹியரிங் கெப்பாசிட்டி இஸ் ஆசம், மைண்ட் ப்ளோயிங். எந்த அளவுக்குன்னா அவங்க பேசுறத கேட்குற விதமே டிஃப்ரெண்டா இருக்குமா. நம்ம பேசணும்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதை வேற விதமா தான் கன்சீவ் பண்ணுவாங்களாம், இன்னும் மைன்யூட்டா அதை வந்து ரிசீவ் பண்ணுவாங்களாம். ஸோ அவங்களோட ஹியரிங் கெப்பாசிட்டி வந்து வேற லெவல் நம்மளை விட. தோஸ் ஆர் தி பீப்புள். இப்போ லெஃப்டி ஜோன் ஒரு டேர்ம் இருக்கு. இப்போ பார்த்தோன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு தனியாக இண்டிவிஜுவலாக கிரியேட்டிவிட்டி, அடாப்டபிலிட்டி, ஸ்போர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸும் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இப்போ அதே மாதிரி ஆம்பிடெக்ஸ்டர்ஸ்னு ஒரு டேர்ம் இருக்குது, அது எல்லோரும் ஃபெமிலியராக தான் இருப்பீங்க. ஏன்னா ஆம்பிடெக்ஸ்டர்ஸ்னுவங்க லெஃப்ட் ஹேண்டும் ரைட் ஹேண்ட் ரெண்டுத்துலேயும் பழக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க, ரெண்டுத்துலேயும் ஈஸியாகவே நிறைய வேலைகளை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பற்றி நிறைய விஷயம் சொல்லிட்டோம். நிறைவாக ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டுங்க. ஏன்னா நம்ம அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆர்கன் டொனேஷன் பற்றி ஒரு சில விஷயங்களை பேசலான் இருக்கோம். எஸ், நம்ம மிலிட்ரியில் இருக்க ஒரு சீக்ரெட் குரூப்புக்கும் சிபிஐக்கும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆர் த மெயின் பீப்புள். ஓகே, சூப்பர். ஸோ ரா சொல்கிறீங்க நீங்கள். ஓகே. ஸோ ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்கோட நிறைய பேர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் ரொம்ப ஹை லெவல் கான்ஸ்பிரசி இருக்கிற இடத்துல எல்லாம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் சூஸ் பண்ணி அந்த டீம்ல போட்டு அவங்கள வச்சு தான் அந்த வேலையை முடிப்பாங்க. ஓகே. ஸோ சொல்லுங்க நிஷா. ஸோ இப்போ வந்து வேர்ல்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டே வந்துட்டு மோஸ்ட்டாக நிறைய பேர் அவேராக இருக்க மாட்டாங்க. ஸோ அதை ப்ரொமோட் பண்ணுற விதமாக என்ன பண்ணுறாங்கன்னா, சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டேக் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் வந்துட்டு அந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டே அன்னைக்கு ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கோம். அது ஒன்று ஹேஷ்டேக் போட்டுடலாம். அப்புறம் வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டே வந்துட்டு ஒரு ஃபன் வேவாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. எப்படின்னா, இப்போ ரைட் ஹேண்டட் பீப்புளை கூப்பிட்டு உட்கார வச்சு லெஃப்ட் ஹேண்டில் ஒரு பர்டிகுலர் டாஸ்க் அந்த மாதிரி பண்ண சொல்லி அது ஒரு ஃபன் இவெண்ட்டாக க்ரியேட் பண்ணுவாங்க. அது லெஃப்ட் ஹேண்டட் பீப்புள் வந்துட்டு அதை ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டும் க்ரியேட் பண்ணுறாங்க. ஒரு பிஸ்கெட் கம்பெனி என்ன பண்ணுறாங்க, கண்டிப்பாக ஒரு பிஸ்கெட் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ப்ரமோட் பண்ணுற விதமாக லெஃப்ட் ஹேண்டர்ஸை மட்டும் வச்சு அவங்களோட பிஸ்கெட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி வேர்ல்டு ஃபுல்லாகவும் சப்ளையும் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்குது. நம்ம கஜினி படத்துல கூட சூர்யா will be a left hander. ஆமா, ஆக்சுவலி நிறைய படங்கள்ல இந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸை வந்து ப்ரோமோட் பண்ணிட்டே இருப்பாங்க. என்ன காரணம்னா அது கொஞ்சம் யூனிக்கா இருக்கும். ஸோ ஒரு ஹீரோயிக் மெட்டீரியலா அதை வந்து யூசுவலி they'll be presented as a high class people only. அப்படின்லாம் இல்லை, நாங்க எல்லா ஏரியாலையும் இருப்போம். ஒரே ஒரு விஷயம், திறமை தான். லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்டையும் தாண்டி திறமை இருந்ததுன்னா போதும். நம்ம அந்த திறமை வந்து உங்களுக்கு வேற லெவல் எடுத்துட்டு போகும் தான் சொல்றோம். சூப்பர் சூப்பர். இவ்வளோ கேட்டதுக்கு அப்புறமும் நானும் லெஃப்ட் ஹேண்டா மாறிடலாமோன்னு தோணுது. லெஃப்ட் ஹேண்ட் ஆக்சுவலாக நம்ம லெஃப்ட் ஹேண்டுக்கு மாறினோம்னா நமக்கு பேர் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கிடையாது, நமக்கு பேர் என்ன, அவ்வளோதான். ஸோ நம்ம அதை மாறுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக சொல்ல போனால் மகாத்மா காந்தி இஸ் ஆம்பிடெக்ஸ்டர்ஸ்.
ஸோ அப்படி ஒரு இது சொல்லுவாங்க. நம்ம உலகநாயகன் கமலஹாசன் தான் அடிக்கடி அதை வந்து கோட் பண்ணுவார். ஸோ 2 கையிலையும் எழுதக்கூடிய பழக்கம் உடையவர் அப்படின்ட்டு. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அறிவோமாயிரம் நிகழ்ச்சியில் இன்னும் காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து ஒரு குட்டி ட்ராமா, அது நம்ம மோகன் ஃபவுண்டேஷன் சென்னையிலேருந்து இந்த ஆர்கன் டொனேஷனுக்காக நிறைய விஷயங்கள் ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஒரு ட்ராமாவை இப்போ கேட்டு வந்துடலாம். ஸோ அடுத்ததாக நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் இன்டர்நேஷ்னல் ஆர்கன் டொனேஷன் டே பற்றி பேசலாம். இது அறிவோமாயிரம். நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். அண்ட் ஏன் கூட இருக்கிறது டாக்டர் விசா, அஜய் நிஷா, ஆர்ஜே குமாரன். என்ன கேண்டீன் அண்ணா, இன்னைக்கு டீல இஞ்சி வாசனையே இல்லையே. ஐயா, இஞ்சி ரேட்டு அதிகமாக இருக்கு. ஆனால் நீங்கள் அதிக காசு கொடுத்து டீயை வாங்க மாட்டீங்க. அதனால தான் நானும் இஞ்சியை சேர்க்கல. என் நிலைமையையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸ்ரீராம், இஞ்சி டீ குடிக்காம உன்னால வாழ முடியாதா? நீ என்னதான் செய்வியோ டீ குடிக்காம? ஜோக் நல்லா தான் இருக்கு, ஆனா அவங்க உண்மையிலே நல்லவங்கன்னா மற்றவங்கள பத்தியும் யோசிக்கணும். இப்போ நம்ம தலைவரை பாருங்க, அவர் நாட்டில் இருக்கிற எல்லார பத்தியும் யோசிக்கிறார்ல, அந்த மாதிரி நாமளும் இருக்கணும். அது சரி, மத்தவங்களுக்கு பயனுள்ளவங்களா கொஞ்சமாச்சும் இருக்கணும். இல்லனா இந்த வாழ்க்கை பயனற்றது. அப்புறம் விலங்குக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம்? ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப சரி. நீங்க ஒரு உண்மையான மனுஷனா இருந்தா மனிதநேயத்தை பின்பற்றி அதே மாதிரி நடக்கணும். என்னாச்சு தம்பி? ஸ்ரீராம் மாமா, கடவுள் ரொம்ப மோசமானவர். ஷாருக் தம்பி, என்ன நடந்துச்சு? நீங்க என்ன பண்ற? என்னாச்சு தம்பி, சொல்லுங்க. ஏன் இப்படி பேசுறீங்க? ஸ்ரீராம் மாமா, உங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்கார்ல பீட்டர், அவரோட பையன் மெல்வின் என்னோட உயிர் நண்பனா இருந்தான். தம்பி, நண்பனா இருந்தான்னு ஏன் சொல்றீங்க? இப்போ அவர் உங்க நண்பன் தானே? இல்ல, இப்போ அவன் இல்ல, இனிமேலும் வரமாட்டான். மெல்வின் ஹெல்மெட் போடாம பைக் ஓட்டிட்டு போனான். அப்போ அவனுக்கு விபத்து ஏற்பட்டுருச்சு. அவனுக்கு தலையில பலமான காயம். அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததும் டாக்டர் அவனுக்கு எல்லா டெஸ்டும் எடுத்துட்டு அவனோட மூளை இறந்துருச்சுன்னு சொன்னாரு. அதான் பீட்டர் மாமா அவருக்கு லீவ் அப்ளை பண்ண என்ன ஆபீஸ்க்கு அனுப்புனாரு. அவனோட சின்ன பையனை பீட்டர் இழந்துட்டான்பா. ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆனா மாமா, மெல்வின் தன்னோட உடல் உறுப்பை தானம் பண்ணி 9 பேருக்கு உயிர் கொடுத்திருக்கான். அவன் சாகும் போது கூட ஒரு பெரிய தானம் பண்ணியிருக்கான். எப்படி? பீட்டர் மாமா குடும்பத்தை சேர்ந்தவங்க சரியான நேரத்துல மெல்வினோட உடல் உறுப்பை தானம் செஞ்சு ஒரு பெரிய உன்னதமான காரியம் செஞ்சாங்க. அப்படியா? உறுப்பு தானம்னா என்ன? நாங்க அத பத்தி கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா என்ன நடக்குது எப்படிங்கறத பத்தி எங்க கிட்ட முழுமையான தகவல் இல்ல. இதோ உங்க பாஸ் வராரு, அவர்கிட்டயே கேளுங்க. ஏன்னா அவர்தான் உறுப்பு தானம் செய்ய பீட்டர் மாமாக்கு அறிவுறுத்தினாரு. சார், உறுப்பு தானம் பற்றி எங்களுக்கு சொல்லுங்க. உறுப்பு தானம்னா என்ன? நீங்க உடல் உறுப்பு தானம் பத்தி கேட்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. இறந்த பிறகு நாம உடல் உறுப்பு தானம் செஞ்சு பிறருடைய வாழ்க்கையை காப்பாத்தலாம். அதோட ஒரு நபரோட வெவ்வேறு உறுப்புகள் மூலமா நீங்க 9 பேருக்கு வாழ்க்கை கொடுக்கலாம். 9 பேருக்கு வாழ்க்கையா? ஆமா, உடல் உறுப்பு தானங்கிறது மெல்வின் மாதிரியான ஒருத்தருடைய மூளைச்சாவை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நடக்குது. உடல் உறுப்பு சேதமடைஞ்சு மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுறவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கு உடல் உறுப்பு தேவை. அப்பதான் இவங்க உயிரோட வாழ முடியும். அதோட மூளை இறந்ததுக்கு அப்புறம் தான் உறுப்பு தானம் செய்ய முடியும். அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அவங்க சொந்த விருப்பத்துல தான் உறுப்புகளை தானம் செய்யறாங்க. ஆனா சார், பொதுவா உறுப்புகளை தானம் செஞ்சா அடுத்த ஜென்மத்துல அந்த உறுப்புகள் இல்லாம பிறப்போன்னு நிறைய பேர் சொல்றாங்க. இப்படி யோசிச்சு பாருங்களேன். நீங்க இறந்ததுக்கு அப்புறம் உங்க இதயம் தானம் செய்யப்பட்டிருந்தா அடுத்த வாழ்க்கையில இதயம் இல்லாம ஒரு நபர் பிறக்க முடியுமா? இதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை தான். மூட நம்பிக்கையில இருந்து வெளியில வாங்க. ஜீவா, நீங்க உங்க இதயத்தை எத்தனை பேருக்கு கொடுத்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நல்ல காமெடி. ஆனா சார், உடல் உறுப்பு தானம் நம்ம சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு எதிரானது இல்லையா? மரணத்துக்கு அப்புறம் கடைசி காரியங்கள் செய்யறது நம்ம வழக்கம் இல்லையா? அதெல்லாம் எப்போ செய்ய? நம்மோட வேதங்கள் சொல்லி இருக்கிற மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறதும் மத்தவங்களுக்கு சேவை செய்யறதும் தான் உண்மையான பக்தி. அதோட உடல் தானம் செய்பவருடைய உடல் தானத்துக்கு அப்புறமா அது சிதைக்கப்படுறது இல்ல, உடல் ரொம்ப மரியாதையோட திருப்பி தரப்படுது. ரொம்ப சரியா சொன்னீங்க. ஒருத்தர் வாழும்போது நிறைய சேவைகள் செய்யலாம், ஆனா இறந்த பிறகும் நிறைய பேரை வாழ வைக்கிறவன் தான் உண்மையான மனுஷன். இந்த ஒரு உன்னதமான காரணத்துக்காகத்தான் உடல் உறுப்பு தானம் பத்தி நம்ம எல்லாருமே சிந்திக்கணும். முதலாளி சார், நான் என் உடல் உறுப்புகளை தானம் செய்ய விரும்பினா
அதுக்கு நான் என்ன செய்யணும்? உண்மையிலேயே நீங்க ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க. இது ரொம்ப சரியான ஒரு யோசனை. உடல் உறுப்பு தான சேவைக்காக மோகன் ஃபவுண்டேஷன் நிறைய வேலைகளை செஞ்சிருக்காங்க. அவங்கள நாம தொடர்பு கொண்டா உடல் உறுப்பு தானம் பத்தி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியும். இந்த எண், அதாவது 1800-103-7100. இது புனித சேவைக்காக 24 மணி நேரமும் இயங்குது. இங்க நீங்க எல்லா தகவலையும் பெற முடியும். இங்க பாத்தீங்களா, இதுதாங்க என்னோட உடல் உறுப்பு தான அட்டை. இது கண்டிப்பா யாராவது ஒருத்தருக்கு பயனுள்ளதா இருக்கும். நீங்களும் உடல் உறுப்பு தானம் செய்ய ஆர்வமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த உறுப்பு தான அட்டையை வாங்கிக்கோங்க. சார், நாங்களும் அந்த மாதிரி உறுப்பு தான அட்டையை பதிவு செய்ய விரும்புறோம். இந்த வாழ்க்கை யாருக்காவது பயனுள்ளதா இருந்தா அது மிகவும் நல்லது தானே சார்? இதே மாதிரி எல்லாருமே ஒரு சிறந்த மனுஷனா மாறதுக்கு சபதம் எடுத்து நீங்க உறுப்புகளை தானம் செய்யுங்க. உடல் உறுப்பு தானம் பற்றி மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 1800-103-7100. இந்த படைப்பு SBI ஃபவுண்டேஷன், SBI கார்ட்ஸின் ஆதரவால் மோகன் ஃபவுண்டேஷனால் வழங்கப்பட்டது. It's time to pick some words in glossary box with Miss Ahitya and VIT Community Radio 90.8. Ludicrous. LUDICROUS. Something that makes the other people to make fun or laugh at you. Synonym of the word ludicrous is ridiculous, laughable. Antonym of the word ludicrous is serious. And to use it in a sentence format, the actor looked ludicrous in his new outfit. To pick more words from glossary box, stay tuned to VIT Community Radio 90.8. VIT பண்பலை 90.8 அறிவோமாயிரம் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க ஆர்ஜே ஆனந்த். இன்னைக்கு நம்ம 2 விஷயத்தை பேசிட்டு இருக்கோம். ஒன்று வேர்ல்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டே, இன்னொன்று வேர்ல்டு ஆர்கன் டொனேஷன் டே. ஸோ ஆர்கன் டொனேஷன் டே பற்றி இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள், முக்கியமான தகவல்கள், நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதில் எல்லாத்தையும் தான் பேச போகிறோம். என் கூட டாக்டர் விஷாலாட்சி இருக்காங்க, ஆர்ஜே நிஷா, நான் ஆர்ஜே குமரன் இருக்காங்க. ஸோ சொல்லுங்கள், இந்த ஆர்கன் டொனேஷன் டே அப்படின்னா என்ன, இது என்னத்துக்காக கொண்டாடுறோம், இது மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன, மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன? இது எதுக்கு கொண்டாடுறோன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் மத்தியில் அவேர்னஸ் வரணும், ஆர்கன் டொனேஷன் பண்ணுறதுக்கு அவேர்னஸ் வரணும், அதே நேரத்தில் மூட நம்பிக்கைகளும் குறையணும். அதுக்காக தான் நம்ம இந்த ஆர்கன் டொனேஷன் டேவை கொண்டாடுறோம். ஓகே, ஸோ இந்த ஆர்கன் டொனேஷன் அப்படின்னு சொன்னோன்னா என்னென்ன ஆர்கன்லாம் நம்ம டொனேட் பண்ணலாம்? லிவர், கிட்னி, ஐஸ், லங்ஸ், இந்த மாதிரி. ஓகே, ஸோ நீங்கள் இந்த மாதிரியான ஆர்கனை டொனேட் பண்ணுறது மூலமாக ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து என்னென்னா, எப்படி நம்ம பிளட் டொனேட் பண்ணும்போது ஒரு தடவை நீங்கள் பிளட் டொனேட் பண்ணிங்கன்னா அது 3 பேருக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்களோ, அது மாதிரி ஒவ்வொரு ஆர்கனை நீங்கள் டொனேட் பண்ணும்போதும் அது பல உயிர்களை வந்து பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பிரெயின் டெட் ஆன ஒரு மனிதரோட உடல் உறுப்புகளை எடுத்து மற்ற எல்லாருக்குமே கொடுக்கறதுன்றது வந்து அது ஒரு இன்னைக்கு மருத்துவ உலகத்தில் ஒரு அடுத்த நிலைக்கு நம்மளை கொண்டு போய் நிறுத்திருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு காலகட்டத்தில் இறந்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுவாங்க, இல்லை எரிச்சிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த உறுப்புகளை எடுத்து இன்னொரு உயிரை நம்ம காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இருதயமாக இருக்கட்டும், கண்ணாக இருக்கட்டும், இல்லைனா பேங்க்ரியாஸ்ன்னு சொன்ன அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை வேறு எந்தெந்த விதங்களில் நம்ம பயன்படுத்த முடியுமோ அந்த உறுப்புகளை எல்லாத்தையுமே பயன்படுத்தலாம், கிட்னியாக இருக்கட்டும். ஸோ இது மாதிரி. ஸோ நீங்கள் சொல்லுங்களேன், உங்களோட உடல் உறுப்பை தானம் பண்ணணும் அப்படின்னு யாராவது வந்து உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணாங்கன்னா உங்களோட ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கும்? ஹார்ட் மட்டும் கொடுக்கலான்னு இருக்கேன். ஓகே சார், கண்டிப்பா தானம் பண்ணலாம். உயிரோட இருக்கும் போது கேட்கல, அதுக்கப்புறமா? அது அப்புறம் தான் சார், ஹார்ட் மட்டும் போதும். ஹார்ட் மட்டும் தான். சரி, கண்கள்? அது வரைக்கும் நம்ம கண்டிப்பா. சரி, ஓகே. ஸோ நம்ம இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கண்ணாடி போட்டாச்சு, அந்த கண்ணை கொடுக்கறது மூலமாக பிரயோஜனம் இருக்கான்னு கேட்டால் அதுலேயுமே கூட 2-3 விதங்கள் இருக்குதான். ஸோ இப்போ கண்ணாடி போட்டிருக்கிறதுனாலேயே நம்ம கண்ணை தானம் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதுலேயுமே கூட ஒரு சின்ன சின்ன மைன்யூட்டான உறுப்புகள்லாம் எடுத்து பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சார், நீங்கள் இப்போது எந்தெந்த ஆர்கன்ஸ் டொனேட் பண்ணலான்னு பற்றி பேசுனீங்க. எந்த ஒரு ஆர்கன் டொனேட் பண்ண முடியாது சொல்லுங்கள் பார்க்கலாம். இது என்ன புதுசாக இருக்கு? பிரெயினா? பிரெயின் டொனேட் பண்ண முடியாது. ஏன்னா பிரெயின் நீங்கள் டொனேஷனுக்கு நீங்கள் பிரெயின் ரெஜிஸ்டர் பண்ணாலுமே பிரெயினை வந்து ஒரு இன்னொரு பர்சனுக்கு வைக்க மாட்டாங்க. அதை வந்துட்டு ரிசர்ச் பர்பஸ்க்காக மட்டும்தான் வச்சுருப்பாங்க பிரெயின். ஓகே, சில கதையெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, இந்த சயின்டிஸ்டோட பிரெயினை எடுத்து வச்சிருக்காங்க பாதுகாப்பா அப்படின்னு, அந்த மாதிரி. அதே மாதிரி இன்னும் சில செலிபிரிட்டிஸ்லாம் கூட ஆர்கன் டொனேஷன் பண்ணியிருக்காங்க.
யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அமிதாப் பச்சன் இருக்கார்ல, ஆமா. அவர் ஆர்கன் டொனேஷன் பண்ணியிருக்காரு. ஓகே. ஐஸ்வர்யா ராய் பண்ணியிருக்காங்க. ஓகே. அமீர் கான், இந்தியாலயே வந்து ஃபர்ஸ்ட் ஆர்கன் டொனேட் பண்ண ஒரு செலிபிரிட்டி யாருன்னா சல்மான் கான். ஓகே. ஸோ நீங்கள் எல்லாமே பாலிவுட்லேருந்தே சொல்கிறீங்க. நம்ம கோலிவுட்டுக்கும் கொஞ்சம் வருமா? நம்ம உலக நாயகன் கமலஹாசன் இருக்காரு, அவரும் பாடியை வந்து டொனேட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது மாதிரி வேற சில ஆட்கள் பிரபலமானவங்க செய்யும் போது இதில் வந்து டபுள் பெனிஃபிட் இருக்கும். என்னன்னா அவங்க மூலமா அவங்களோட ஃபேன்ஸும் கூட அந்த ஆர்கன் டொனேஷன் அப்படின்ற இது விஜய் தேவரகொண்டா வந்து ஒரு படத்தோட ப்ரொமோஷன் பண்ணியிருக்கும் போது சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி நான் ஆர்கன் டொனேஷன் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அவர் ஃபேன்ஸையும் ஆர்கன் டொனேட் பண்ண ரெக்வெஸ்ட்டும் பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த ஆர்கன் டொனேஷன் பண்ணுறதுக்கு நம்ம யாருக்கிட்டேருந்து அப்ரூவல் வாங்குறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியுமா? நான் சொல்கிறேன் கேளுங்க. இது வந்து டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து ஒரு போர்ட்டல். ஆக்சுவலாக நீங்கள் அங்கே தான் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறது, இந்த பிளெட்ஜ் எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்ய வேண்டியது இருக்கும். இது வந்து டிரான்ஸ்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு வெப்சைட்டாகவே இருக்குது. டிரான்ஸ்டான் TRANSTAN.TN.gov.in. ஸோ இந்த ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் உங்களோட அந்த ஆன்லைன் போர்ட்டலில் நீங்கள் போய்ட்டு பதிவு செய்யலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிளெட்ஜும் கூட எடுத்து அதில் வந்து பதிவு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனும் நம்ம வெப்சைட்டில் டிஜிட்டலாக இருக்குது. ஸோ ஆர்கன் டொனேஷனுக்கு நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறோம். இதை தாண்டி நம்ம மனசளவில் ஆர்கன் டொனேஷனுக்கு எந்த அளவுக்குள்ள தயாராக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி தான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கேட்டோம். நீங்கள் சொன்னீங்க ஹார்ட் மட்டும் நான் தரேன். ஸோ ஒரு சிலர் வந்து கண்ணு தரேன்டாங்க, ஒரு சிலர் மொத்த உடம்புல இருக்கக்கூடிய எவ்வளோ பாகங்கள் வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்கேருந்து தொடங்குது அப்படின்ட்டு ஒரு கேள்வி. இப்போ ஃபேமிலியில் ஒரு சில விஷயங்கள் நாங்கள் தரமாட்டோம் அப்படின்றாங்களா, இல்லை பொதுவாகவே நமக்கே ஏன் கொடுக்கணுன்ற ஒரு கேள்வி இருக்குதா? என்ன குமரன்? இல்லை, நம்மளுக்கு நம்ம முன்ன வந்தாலும் ஃபேமிலி நம்ம பெர்மிஷன் கேட்கக்கூடிய இடத்துல அவங்க பெர்மிஷன் தராதனால நம்ம பண்ண முடியலையோன்னு தோணுது. ஓகே. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1.8 மில்லியன் பாப்புலேஷனுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரோம். ஆனாலும் கூட இந்தியாவில் வந்து அந்த இறந்தவர்களுடைய உறுப்புகளை எடுத்து தானம் பண்ணுறோம்ல, அந்த இடத்துல நம்ம தான் முதல் இடத்துல இருக்கோமா. ஸோ தமிழ்நாடு தான் முதல் இடத்துல ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கூடுதல் தகவலாக இருக்குது. அண்ட் இதை எப்படி பார்க்குறாங்கன்னா, தேசிய அளவில் ஒரு 7 மடங்கு ஜாஸ்தியாக நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்தியாவில் எவ்வளோ இருந்தவங்களோட உடல் உறுப்புகளை தானம் பண்ணுறாங்களோ அதில் வந்து 7 மடங்கு ஜாஸ்தியாக நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளும் அதில் வந்து ஒரு பங்கு ஆற்றணும் அப்படின்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இது தாண்டி நம்ம வேற என்ன விஷயங்கள்லாம் இந்த உடல் உறுப்பு தானத்தை பற்றி பேச போகிறோம்? உடல் உறுப்பு தானம்ல வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப காம்படிஷனுக்கு இருக்கிற அந்த ஒரு ஆர்கன் எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னன்னா ரொம்ப கிடைக்காத ஒரு ஆர்கன்னா எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? லங்ஸா? இல்ல கிட்னி. ஓகே. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து கிட்னி இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லிவர், அதுக்கப்புறம் தான் வந்து ஹார்ட் ஆர்கன் வந்துட்டு இருக்கு. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். இப்போ ஆக்சுவலாக இது குறையுதுன்னு சொல்கிறாங்கல்ல, இதில் இன்னொரு காரணத்தினாலையும் இது ஒரு பெரிய குறை ஏற்பட்டுச்சு. அதாவது என்னென்னா, கொரோனா டைம், இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் 2020 மார்ச் 25 அன்னையிலேருந்து இந்த ஆர்கன் டொனேஷன் பண்ணுறதை வந்து கொஞ்சம் ஹோல்டில் போட்டிருந்தாங்களாம். ஸோ அதனாலையுமே கூட நிறைய டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு வந்து நடக்காமல் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ திரும்பவும் ரெஸ்யூம் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்ன்றது ஒரு பெரிய அளவில் நடக்கிறதா இருந்தாலும் கூட நமக்கு வந்து அது அதிகமாக கிடைக்காத ஒரு ஆர்கனாக இருக்குது. ஸோ அதுவும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அண்ட் நான் இதில் என்ன ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ரிலீஜியஸாக பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் தட் என்ன ஆர்கன் கொடுத்துருமோ அடுத்த ஜென்மம் எடுத்தோன்னா அந்த ஆர்கன் இல்லாமல் பிறப்பாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ அது முழுக்க ஒரு போலியான ஒரு நம்பிக்கை. அது இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்கிறாங்க, நல்லா எல்லாமே ஆர்கன்ஸ் நல்லா இருக்குன்னா ஃபேமிலி நம்ம முன்னுக்கு வந்து அந்த ஆர்கன்ஸை டொனேட் பண்ணுறதுனால பல உயிர்களை நம்ம நல்லா வாழ வைக்கலாம். ஸோ இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணால் சொசைட்டி இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பரான ஒரு விஷயம் சொன்னீங்க. இன்றைக்கி அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஸோ நம்மளோட லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டேயில் தொடங்கி ஆர்கன் டொனேஷன் வரைக்கும் நம்ம பேசியிருக்கோம். அண்ட் இது போல் இன்னும் நிறைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அண்ட் இன்னைக்கு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி இப்போ நிறைவு பெறுது. நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த், VET பண்பலை 90.8 என் கூட டாக்டர் விசா, ஆர்ஜே நிஷா, ஆர்ஜே குமாரன். நன்றி நேயர்களே.